எபேசியருக்கு எழுதுகிற நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 வாசிக்கலாம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. நாம ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டோம். விசுவாசத்தை குறித்து பின்னாடி வருது. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம், எதற்காக இந்த வேதம் நம்மளை அழைக்கிறது, எதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார், ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கிறார். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும். ஒரே சரீரம் என்று சொன்னால் ஒரே கூட்டம், எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக என்று அர்த்தம். ஒரே சரீரம் என்று சொன்னால் ஒரே சபை, ஒரே கூட்டம், எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படுறோம். ஒரே டீச்சிங் அப்படின்ற அர்த்தம் ஆயிடுச்சுலாம். ஒரே சத்தியம் தான், சத்தியத்தில் வெவ்வேறு கிடையாது, ஒரே காரியத்தை குறித்து பேசுறது. சரி, ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே ஆவிதான், பலவிதமான ஆவிகள் உண்டு. யோசித்துக் கொள்ளுங்க, ஒரே ஆவியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நமக்கெல்லாம் ஒவ்வொரு ஆவி உண்டு, நம்ம எல்லாருடைய ஆவியும் ஒன்று கிடையாது. இது நம்முடைய ஆவி. மனுஷன், நான் ஒரு மனுஷன், நான் ஜீவனுள்ளவனா இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆவி எனக்குள் இருக்கிறது. அது என்னுடைய ஆவி, மனுஷ ஆவி, தேவன் எனக்கு கொடுத்த ஆவி. அதே போல உங்களுக்கு உங்களுடைய ஆவி, உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிற உங்களுடைய ஆவி. அசுத்த ஆவிகள் உண்டு, தேவ ஆவி உண்டு. அப்ப இங்க ஒரே ஆவின்னு சொல்லப்படுறது எதை குறிக்கிறது? தேவ ஆவியை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது. அதுக்கு பின்பு வருகிறேன். ஒரே ஆவி உண்டு, ஒரே கர்த்தரும், கர்த்தர் என்கிறவர் ஒருவர், ஒரே விசுவாசம். இவைகளை குறித்ததான விசுவாசம் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய சபைகளிலே கிடையவே கிடையாது. 100 விதமான 1000 விதமான விசுவாசங்கள் உண்டு. சரீரத்தை குறித்தும், ஆவியை குறித்தும், இந்த நம்பிக்கையை குறித்தும் எத்தனை விதமான விசுவாசங்கள் உண்டு என்று உங்களுக்கே தெரியும். விசுவாச பிரமாணங்களை நீங்க சபைகளில் போய் வாசித்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஞான ஸ்நானமும், அதே ஒரே ஞான ஸ்நானம். ஒரே ஞான ஸ்நானம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதே ஞான ஸ்நானம். கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நம்ம பெறுகிறதுக்கு பேர் ஞான ஸ்நானம். அப்போ ஒரே ஞான ஸ்நானம் என்று சொல்லும்போது வேதம் ஒரு ஞான ஸ்நானத்தை குறித்தான் சொல்லுது. அது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எடுக்கிறதான அந்த ஞான ஸ்நானத்தையும் அது குறிக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் அந்த ஞான ஸ்நானத்தை எடுத்தால்தான் அவருக்குள் மரிக்கிறோம், உயிர்த்தெழுகிறோம்னு அர்த்தம். வேற யாருக்குள்ளேயா ஞானஸ்நானம் எடுக்க முடியுமா? பிதாவுக்குள் நான் ஞானஸ்நானம் எடுக்கிற அர்த்தம் இல்லையா? ஏதாவது மீனிங் இருக்குதா அதுல? ஏன் என்று சொன்னால் ஞானஸ்நானம் என்பது நமக்காக அந்த பிதாவானவர் மனிதனாக வெளிப்பட்டு குமாரனாக நமக்காக மரித்து, அதாவது சரீரம் மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை அது குறிக்கிறது. சரீரம் திரும்ப உயிர்த்தெழுந்ததை குறிக்குது. அப்ப ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம் வேதத்துல? கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய், கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்தவர்களாக நீங்கள் காணப்படுவதை குறிக்குதுன்னு சொல்லுது. அப்படி என்று சொன்னால் யாருடைய நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும்? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? பிசாசு அதுல எவ்வளவு குழப்பத்தை வைத்திருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரே ஞானஸ்நானமும், 6வது வசனம் பாருங்க, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிற. என்ன சொல்ல வருகிறார் இவர்? மேல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா 6வது வசனம் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் தான். அவன் சொல்லிக்கலாம், எங்களுடைய காடி எங்களுக்கு தேவன், அவர் எங்களுடைய பிதா அப்படின்னு ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நம்பிக்கையை வைத்து சொல்லிக் கொள்ளுக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே காணப்படுற அத்தனை மனுஷனுக்கும், இனி பிறக்க போகிறதான அத்தனை மனிதர்களுக்கும் கூட ஒரே தேவனும் ஒரே பிதாவும் தான் உண்டு. 6வது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரே தேவன். நீ உலகத்துல மனுஷனா இருக்கியா? உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா உனக்கு தேவன் ஒருத்தர்னா, பரலோகத்தின் தேவன் தான் உனக்கு தேவன். அவர் தான் உனக்கு பிதா. அப்படின்னா அவர் தான் உன்னை சிருஷ்டித்தவர். உனக்கு தெரியாம இருக்கலாம். நீ யாரையோ பிதா பிதான்னு சொல்லிட்டு இருக்கலாம். நீ யாரையோ உன்னுடைய தேவன் தேவன் ஆராதித்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன்
அப்படின்னு சொன்னா அது உன்னை சிருஷ்டித்ததான பரலோகத்தின் பிதா என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா இன்னும் அதுல கொஞ்சம் கிளாரிட்டியை கொடுக்கிறார். என்னன்னா அந்த பிதா எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். விசுவாசிக்கிற மேலே சொன்னதான விசுவாசத்தை உடைய நம்பிக்கையை உடையவர்களுக்குள் இருக்கிறார். எல்லாருக்குள்ளும் அல்ல. நான் முன்னாடி சொன்ன எல்லாருக்கும் பிதா அவரு, எல்லாருக்கும் தேவன் என்று சொல்லுகிற பவுல் அப்போஸ்தலன் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் என்று சொன்னா நான் எப்படி பவுலை விசுவாசிக்க முடியும்? இவர் பேசுகிற வார்த்தை எப்படி விசுவாசிக்க முடியும்? அப்ப அவ்வளவு கிளாரிட்டி, அவ்வளவு அழகாக வேத வசனம் சொல்லுகிறதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படிப்பட்ட தேவன் இவர் அப்படின்ட்டு. அப்ப ஒரே தேவனும் பிதா உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, அதற்கு மேல இருக்க 4-5 வசனங்களை புரிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளானவர்களுக்குள் என்று சொல்லுகிறார். இப்ப மேல இருக்கிற 4-5 வசனங்களை வாசிக்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரே சரீரம், மெய்யான கிறிஸ்துவின் சரீரமாக அங்கமாய் மாறி இருக்கணும். ஒரே ஆவி, அந்த தேவனுடைய ஆவியை குறித்து பேசுது. பிதா என்கிற ஒரு ஆவி, கர்த்தர் என்கிற ஆவி, பரிசுத்த ஆவி என்கிற 3வது நபர்லாம் விசுவாசிக்க கூடாது. ஒரே ஆவி உண்டென்று விசுவாசிக்க கூடாதவனாயிருந்தால் உனக்குள்ளே தேவ ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஏமாந்து கொண்டிருக்க கூடாது. அடுத்து ஒரே கர்த்தர். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஒரே கர்த்தரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாருக்கு தான் இயேசு கிறிஸ்து கர்த்தர்? இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் கடைசியா வாஸ்த பரலோகத்தின் தேவன். அப்ப அவர் தேவனாக எல்லாருக்கும் தேவன், தேவனாக எல்லாருக்கும் பிதா. ஆனா கர்த்தராக எல்லாருக்கும் கிடையாது. ஒரு நாள் அவர் திரும்ப வருகிற நாளில பூமி எங்கும் உயர்ந்திருப்பார், ஒரே கர்த்தர் இருப்பார் என்பதாய் சகரியால வாசிக்கிறார். ரைட் நவ் எல்லாருக்கும் அவர் தேவன், தேவனாக. ஆனா எல்லாருக்கும் அவர் கர்த்தர் இல்லை. ஆனா இந்த வார்த்தை சொல்லுகிறது ஒரே கர்த்தர் தான் உண்டு, அது இயேசு கிறிஸ்து. அது அந்த தேவன் தான் அந்த கர்த்தர் என்று விசுவாசிக்கிறவர்களால் தெரியுமா ஒரு சிறு கூட்டம். அவர்களை பார்த்து அவர் சொல்றார், சிறு வந்தையே பயப்படாதே என்று சொல்லுகிறார். அப்ப ஒரே கர்த்தர் என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை மட்டுமே குறிக்கிற வார்த்தை. அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை. அடுத்ததாக ஒரே விசுவாசம் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் விசுவாசத்தை உன்னிடத்துல வை, ஏன் விசுவாசத்துல நீ தலையிடாத. நானும் பரலோகத்துக்கு போவேன், நீயும் பரலோகத்துக்கு போவ, இப்படி என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் இடத்துல நீங்கள் என்ன போதிப்பீர்கள்? ஒரே விசுவாசம் தான் உங்களை பரலோகத்துக்குள்ள கொண்டு போக முடியும். என்ன விசுவாசம் அது? ஒரே கர்த்தர் உண்டு, ஒரே தேவன் உண்டு, அந்த கர்த்தரே தேவன் என்றும் அவருக்கு ஒரு நாமம் உண்டு, ஏனென்றால் மனிதனாக வெளிப்பட்டபடியினாலே அவர் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்தே ஆக வேண்டும். அவர் எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். வேறு வழி இல்லையே. ஒரே ஞான ஸ்நானம், இது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் 6வது வசனம் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியும். என்னன்னா, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, விசுவாசித்தாலும் விசுவாசிக்கலனாலும் எல்லா மனுஷர்களுக்கும் ஒரே தேவனும் பிதாவும். என்னதான் சொல்ல வருகிறாரு? இந்த தேவன் மனிதனாக வெளிப்பட்டு இவரை கர்த்தர் என்று சுவிசேஷம் அறிவிக்க சொல்லுகிறது. இவரை நீ ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன ஏற்றுக்கொள்ளணும்? பரலோகத்தின் தேவன் எனக்காக மனிதனாக, குமாரனாக, கர்த்தராக, இயேசு என்கிற பெயரிலே வெளிப்பட்டு இருக்கிறார் என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கிறார்.